வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய அத்தனை கேள்விகளும் 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கௌதமன் இருக்காங்க, ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம காலர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு டாபிக் பேசிட்டு அதுக்கப்புறம் காலர்கிட்ட போவோம். நம்ம வெரிகோஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ வெரிகோஸில் என்னென்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான மருத்துவ வழிமுறைகள் என்னென்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கிறதுனால எங்களோட அனுபவத்தில் அது 5 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். முதலாவது நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரியும், கால்களில் தொடைப்பகுதிகளில் பச்சை நிறமான கோடுகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இது ஃபிசியாலஜிக்கலாக நமக்கு இருக்கிறதுன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் இது ஃபிசியாலஜி கிடையாது. இதுதான் வெரிகோஸ் வெயின் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு மிகப்பெரிய மருந்துகள் எதுவும் தேவையில்லை. நேரடியான உடற்பயிற்சிகளில் நம்ம இதை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் எல்லாமே கரும் பச்சை நிறமாகவோ அல்லது கருப்பு நிறமாகவோ மாறுறதை நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இரத்த குழாய்கள் சிலந்தி வலை போல அப்படியே பின்னி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு ஸ்டேஜ் 2ன்னு பேர். பொதுவாக இந்த ஸ்டேஜ் 2 ஏற்படும் போது கால்களில் ரொம்ப தூரம் நடந்தாலோ அல்லது நின்றாலோ ஒரு வகையான தசை வலி அல்லது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது ஒரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டு இழுத்து பார்த்தோம்னா எப்படி கயிறுக்கு வெளியில் அந்த முடிச்சு தொங்கிட்டு இருக்குமோ அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் தோலுக்கு வெளியில் தொங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த ஸ்டேஜ் தான் நம்ம பேத்தாலஜி ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவோம். இதற்கப்புறம் தான் இது நிறைய வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் ப்ரெக்னன்சிக்கு பிறகு அல்லது கருப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு, அதே போல் நிறைய நிற்கிறவங்க, ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜ். காரணம் என்னென்னா, இந்த இரத்த குழாய்களில் எங்கேயாவது இரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது உடலில் பரவி சென்று இதயத்தை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு, நுரையீரலை பலவீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு, மூளைக்கு போச்சுன்னா பக்கவாதம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் 3 இருக்குன்னா உடனடியான மருத்துவ அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரும்பாலும் ஸ்டேஜ் 3ல் யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்ல. காரணம் என்னென்னா, அதனால் வலிகள் கிடையாது, உபாதைகள் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பக்கவாதத்தில் 130 பேருக்கு ஏற்படக்கூடியது வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடியது. அதே போல் இதய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடியது கிட்டத்தட்ட 42 பேருக்கு ஏற்படக்கூடியது வெரிகோஸ் வெயின்லேருந்து வர கிளாட்னால் ஏற்படுறது. சிஓபிடின்னு சொல்லக்கூடிய லங் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அகெயின் ஏற்படுவது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்லேருந்து தான். இந்த 3 ஸ்டேஜ் இருந்தும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது ஸ்டேஜ் 4ஆக அது மாற ஆரம்பிக்கும். கால்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக மாற ஆரம்பிக்கும். தசைகளுக்கு வெளியேயே நிறைய இரத்த குழாய்கள் தொங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். கால்கள் கருமை நிறமாக மாறுவதை பார்க்க முடியும். கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். காலையில் எழுந்திருக்கும் போது கால்கள் எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் ஒரு 2 hours 3 hours ஆன பிறகு லேசாக வீங்க ஆரம்பிக்கும். சாயந்தரம் உங்களோட ஷூவில் உங்களோட செப்பல் நீங்கள் போட்டு நடக்க முடியாத அளவுக்கு கால் வீங்குவதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் 5 வரும். அந்த ஸ்டேஜ் ஏற்படும் போது கால்களில் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு வெடித்து அந்த இடங்கள் எல்லாம் காயமாக மாறும். பெரும்பாலும் நம்முடைய மருத்துவமனைக்கு வரவங்க ஸ்டேஜ் 5ல் தான் வராங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல் இருக்கும்போதே அதற்கான முறையான ஒரு சிகிச்சை எடுக்க நம்ம முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளையும் தடுக்க முடியும். அதனால் முதல் நிலையிலிருந்து 5ஆம் நிலை வரை அது செல்லாமலேயும் தடுக்க முடியும். அண்ட் ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அண்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பற்றி இன்னும் விளக்கமாக பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் யாஸ்மின். சரிங்கம்மா, எங்கேருந்து கால் மதுரையிலேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. சரிங்கம்மா, உங்கள் வயசு சொல்லுங்கம்மா. 34 வயசு. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா யாஸ்மின். எனக்கு ஒரு 6 மாசமாவே தலைவலி இருந்தது சார். சரிங்கம்மா. அது 3 மாத்திரை சாப்பிட்டோன்னா விட்டுருது, திருப்பி 3 மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்டோன்னா விட்டுருது. ஆனா மண்டையில நீர் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனா இப்போ வேர்த்து ஊத்திக்கிட்டு கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி அதெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா எப்படி இருக்கோ என்ன? சரிங்கம்மா, நீங்கள் நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றீங்களாம்மா?
ஆமா கரெக்டா சாப்பிட்டோம். சரி, உங்களுக்கு கோவம் எப்படி வருது? கோவம் நிறைய வரும். ஆனா பிள்ளைய டென்ஷன் ஆனாலும் குறைச்சிக்கிறோம். ராத்திரியில் தூக்கம் எப்படி இருக்குது? நைட்டு தூக்கம் அவ்வளோவா வர்றதில்லை. சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இந்த தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே வந்து சைனஸ் தொந்தரவு இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நம்ம பார்க்குறோம். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நோய் ஏற்படுதுன்னா அது உடல் சம்பந்தப்பட்ட காரணிகளா மனம் சம்பந்தப்பட்ட காரணிகளான்னு பார்த்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால் மேடம், உங்களுக்கு இருக்கக்கூடியது மோஸ்ட்லி மனம் சம்பந்தப்பட்ட காரணி. தூக்கமின்மை இருக்கிறது, அதே போல் கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சரியாக நேரத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக நீங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் சினெட் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கிடைக்கும். இந்த மாத்திரை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. அதே போல் மானசா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை மதியம் இரவு 2 மாத்திரை உணவுக்கு பின்பு சாப்பிடுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடங்க. உணவில் ஒரு 4 இட்லி சாப்பிட்டா வயிறு நிரம்பின மாதிரி இருக்குன்னா 2 இட்லியோடு நிறுத்த ஆரம்பிங்க. கொஞ்சம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15லிருந்து 20 முறை தோப்பு கன்னம் போட முடியுமான்னு பாருங்கள். கொஞ்சம் உடல் பயிற்சியும் உணவில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி சினட் கேப்சூல் மற்றும் மானசா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 மாத்திரைகளையும் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தலைவலி பிரச்சனை வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக டாக்டர் சின்ன விளக்கங்களை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் உஷா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பெரியபாளையம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகேம்மா, உங்கள் வயசு சொல்லுங்கள். 28. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் உஷா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நான் ஒரு 10th படிக்கும்போது வந்து பாத்ரூம் வந்து வழுக்கி விழுந்துட்டேன் சார். லெஃப்ட் ஹேண்ட் கால் பார்த்தீங்கன்னா அந்த முட்டி வந்து அப்படியே ஒரு பக்கமாக ஒதுங்கிடுச்சு. சரி, அது இப்போ சாதாரண எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போனாவோ எது பண்ணாலும் அது மாதிரி விலகி கீழே விழுந்துடுறேன். அது விழும்போது பயங்கரமாக ஒரு சவுண்டு மலமலான்னு ஒரு மாதிரி சவுண்டு வருது. சரிங்கம்மா. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரி செக் பண்ண ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் விசாரிச்சப்போ எல்லாம் செக்கப்பும் பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாமா, அந்த ஜவ்வெல்லாம் நீங்கிட்டு இருக்கு அப்படின்னு. திருப்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் ஆனாதாம்மா பண்ண முடியும், இப்போ பண்ணக்கூடாதுன்றாரு பெரிய டாக்டர். சரி அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வலி இப்போ என்ன பண்ணீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு நடக்கும்போது அந்த அந்த பாதம் பயங்கரமா வலிக்குது சார். அடி வந்து கீழே வைக்கவே முடியல காலை. சரிங்கம்மா. அது தெரப்பி மூலியமா சரி பண்ண முடியுங்களா? அது மாதிரி இருந்தா இல்லை இதுக்கு ஆப்ரேஷன் அது மாதிரிலாம் பண்ணணுங்களா? நிச்சயமா சரி பண்ண முடியுமா. உங்க உடல் எடை எப்படி இருக்கீங்கம்மா? நான் இப்போ 50 கிலோ இருப்பேன் சார். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டாக இருப்பேன். அதிகமாக வெயிட்டும் கிடையாது. நிறைய கீரை, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவேன் சார். சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும்போது நம்ம ஊரில் யாருமே வந்து உடனடியான ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சவ்வு கிழிச்சல் ஏற்பட்டு லிகமெண்ட் டேர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு முட்டுகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 10 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் ஒரு முறை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறதா சொன்னீங்க. திருவள்ளூரில் நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோடைய ஒரு கிளை இருக்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9லிருந்து 1 மணி வரை நான் அங்கே இருப்பேன். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை உங்ககிட்ட இருக்க எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நேரில் வாங்க. நான் உங்களுக்கு தேவையான மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், தேவைப்பட்டால் சில ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வாரம் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் 60 வயது ஆனாலும் கால் பலவீனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. கண்டிப்பா டாக்டர் போய் மீட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மார்க்கண்டன், நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். மார்க்கண்டன். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சொல்லுங்க சார். என் வயசு 57 மேடம். ஓகே, டாக்டர் இருக்காரு, தொடர்ந்து உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி. வணக்கம் மார்க்கண்டன், சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு வயசு 57 சார். ரைட் காலில் வந்து வெரிகோஸ் வெயின் வந்தது. சரிங்க. 2012 ஓப்பன் சர்ஜரி பண்ணேன். சரிங்க. இப்போ திரும்பவும் வந்து இதாகி புண்ணு மாதிரி புண்ணை ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓ சரி.
நான் ஏற்கனவே டாக்டர் திரும்ப போனேன். அவங்க திரும்பவும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. வேற ஒரு டாக்டர் ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரத்த குழாயில இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே சுடிக்கிறோம், ரத்த குழாயை இது பண்ணிடுறோம் சரி அப்படின்னு சொன்னாங்க சார். அது எப்படி சார் பண்ணிக்கலாமா? என்ன வயசு சொன்னீங்க உங்களுக்கு? 57 சார். சரிங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஃபோன் வச்சுருங்க நீங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு முறையான சிகிச்சை கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு நோய் வருவதற்கான காரணம் என்னங்கிறத பார்த்து அதை நீக்குவதற்கான சிகிச்சையை நம்ம கொடுக்கணுமே தவிர, அது ஏற்பட்டு இருக்கிறது அது வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸு, அதாவது குறிகளை குறைப்பதற்கான சிகிச்சை செய்து கொள்ளக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு கொடுக்கக்கூடிய சர்ஜரி பண்ணி கொண்டவர்களில் பார்த்தீங்கன்னா 100-95 பேருக்கு அது மீண்டும் வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு அதன் பிறகு மீண்டும் வெரிகோஸ் அல்சர் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்பவும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் திரும்பவும் அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களால் முடியும்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் வாங்க. வெறும் மருந்துகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், தேவைப்பட்டால் காயத்தை ஆற்றுவதற்கு ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், இது எல்லாத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வெரிகோஸ் வெயின் தழும்பே இல்லாமல் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் கலீமு. ஓகேங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஆம்பூர்ல இருந்து. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பா கேட்கணும். ஓகே, அப்பாக்கு என்ன வயசு ஆகுது? 88. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி. வணக்கம் சார், சொல்லுங்க. இது அப்பாக்கு காலையில இது எச்சில ரத்தமா வருது. சரிங்க. அது இருமும் போது ரத்தமா வருது. சரி. அப்புறம் முதுவலி ஃபுல்லா இருக்குது அவருக்கு. சரி, இது எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்கு? ஒரு 2-3 வாரமா வைக்குது. பட் இதுக்கு உடனடியான மருத்துவ சிகிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. ஏன்னா காலை நேரங்களில் குறிப்பாக இருமும்போது வரக்கூடிய சளிகளில் ரத்தம் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா அவருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது காச நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், டியூபர்குலோசிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் போர்ட்டல் வெயின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம், அவங்களோட ஈரலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா சாதாரண வயிற்றுப்புண் அல்சர்னால கூட இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வாங்க, நான் பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். உடனடியான மருத்துவ ஆலோசனை அவசியம், அதனால் லேட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி லேட் பண்ணாமல் சீக்கிரமாக அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ, டிவி பார்க்காதீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் மரமலை நகர் சார், காஞ்சிபுரம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஜெயச்சந்திரன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? என் பையன் ஸ்ரீராமுக்காக பேசணும். வயசு 21 மேடம். 21 வயசு. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். ஓகே. வணக்கம் ஜெயச்சந்திரன், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சார். சந்தோஷங்க. சார் ஒன்றும் இல்லை சார், என் பையன் வந்து வயசு 21 சார். சரி. அவனுக்கு வந்து இஎன்டில தொண்டியில் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் கிட்ட போனேன், அவன் வந்து ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்லிட்டு தொண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஏதோ டேப்லெட் கொடுத்தாரு, அப்போ சரிப்பட்டு வரல. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறான் சார். சின்ன சின்ன கிள்ளி சாப்பிட்றான். ஓகே. அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. சரி. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு தேகமா இருக்கு. சரி. சாப்பிட்றதுக்கு சிரமப்படுறான் சார். கிள்ளி சாப்பிட்றான். அவருக்கு ஏதாவது தொடர்ந்து சளி, இருமல், காய்ச்சல் அல்லது வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லை அடிக்கடி லூஸ் மோஷன் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அது போல எதுவும் இல்லை சார். சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பண்ணுன்றாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறான் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ முடியுமோ ஒரு முறை அவரை கூட்டிகிட்டு கிளினிக் வாங்க. ஓகே சார். ஓகே. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனது கூட நமக்கு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். நமக்கு நேரடியாக தொண்டையில் எந்த பாதிப்புகளும் இல்லைனா கூட நமக்கு அது விழுங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சமயத்தில் நமக்கு மைண்ட் பிளாக் கொண்டு வந்ததுன்னா நம்மளால் அதை விழுங்கவே முடியாது. ஒருவேளை சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அவருக்கு டெவலப் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட உட்காந்து பேசி புரிய வைக்கணும். நீங்கள் பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முறை அவரை கூட்டிகிட்டு நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வாங்க.
நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கோடம்பாக்கமா சார்? ஆமாங்க, கோடம்பாக்கம். அட்ரஸ் நீங்கள் டிஸ்பிளேல வர நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இது வந்து உடல் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமா போய் டாக்டரை மீட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் கிரேசிங்க. சரிங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து பண்றோங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தாங்கம்மா கேட்கணும், சார் கிட்ட பேசணும். பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசுன்றதை சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 47 வயசுங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எனக்கு ஒரு 47 வயசு ஆகுதுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலில் கீழே விழுந்துட்டேன். சரி. அது இப்ப ரொம்ப காலு கொஞ்சம் அழுத்தி ஊனோம்னா முட்டி காலில் ஜவ்வு விட்டு போயிருக்கு சார் சொன்னாங்க. சரி. இப்ப ரொம்ப தொல்லை பண்ணுது, கால் கீழே ஊன முடியல. என்ன சரிங்கம்மா. உங்களோட உடல் எடை எப்படி இருக்குமா? கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்களா? வெயிட்டாக தான் இருப்பேன் கொஞ்சம். சரி. சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த லிகமெண்ட் டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, சவ்வு கிழிஞ்சு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களில் 130 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆண்களில் 149 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு கீழே விழும்போதோ அல்லது 2 வீலரில் ஏதாவது ஸ்கிட்டாகி கால் ஊனும் போதோ வலிகள் ஏற்பட்டதுன்னா உடனே போய் நம்ம என்னங்கிறத முறையாக பரிசோதனை செய்து கொள்ளணும். அப்படி செய்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. லிகமெண்ட் டயரை பொறுத்தவரையிலும் அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைகளில் நிறைய சிகிச்சைகள் இருக்குது. குறிப்பாக ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சகர்ம சிகிச்சை இருக்குது, லேப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சகர்ம சிகிச்சை இருக்குது. ஸோ அதனால் கிரேசி மேம், உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ ஒரு முறை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுடைய முட்டி எப்படி இருக்குன்னு நான் பரிசோதனை செய்து பார்த்துட்டு அதை முட்டுகளை பலப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சைகள் மருந்துகளை நான் கொடுக்க சொல்கிறேன். ஒரு 6 மாதம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய முட்டு பிரச்சனை நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம். எல்லாரும் பண்ற ஒரு தவறு இதுதான் இல்லையா டாக்டர்? ஸோ கீழே விழுந்தா உடனே போய் பார்க்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ராஜகுமாரிமா. சரிங்கம்மா, டிவி பார்க்காதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜகுமாரி, வத்தனக்குள்ள இருந்து பேசுறான். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எங்க வீட்டுக்காருக்கு வந்து 47 வயசு ஆகுது. அவருக்கு வந்து பேக்கில வந்து சுளீர் வலிக்குதுங்களாமா. சரிங்கம்மா. கேக்குதாம்மா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குதுமா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. அது வந்து கால் வந்து திடீர்னு வீணிக்கிறான். அவர் வந்து குக்கிங் மாஸ்டரா இருக்காரு. சரிங்கம்மா. அதனால நானும் வந்தப்போலாம் இந்த சென்னையில கூட வந்து ரப்பான் வைத்தியசாலை பார்த்துட்டு விட்டுட்டாரு. சரி எங்களால வர முடியலன்னு இதா இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ட ஒரு நிமிஷம் கூட அவங்க கொஞ்சம் டவுட் சொல்லட்டும். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சார் இதுதான் சார் பிரச்சனை. அவருக்கு முதுகு பின்னாடிதான் பிரச்சனை, வேற எதுவுமே இல்ல அவருக்கு. அதுக்கு என்ன தீர்வு சார்? சொல்றேம்மா, அவருக்கு உடல் எடை எப்படிமா இருப்பாரு? கொஞ்சம் குண்டா இருப்பாரா, கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரா? நார்மலா அவர் 67 கிலோ இருக்கலாம் சார். அவர் வந்து சரி, அவரோட வேலை வந்து நின்று பார்க்கக்கூடிய வேலை தான் இல்லையா? குக்கிங் மாஸ்டரா இருக்காருங்க சார். மாஸ்டர் அவர் வந்து மற்றபடி சர்க்கரையோ பிரஷரோ எதுவும் இல்ல. பேக் வந்து இப்ப வந்து இடுப்புல கீழே குமிஞ்சாக்கா அவருக்கு வந்து சுழி வலிக்கிறான் சார். சரிங்கம்மா, நான் சொல்கிறேம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள், உங்களுக்கு தேவையான பதில் நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நின்று வேலை செய்து கொள்பவர்கள், குறிப்பாக குக்கிங் மாஸ்டர்னு சொல்லும்போது நின்று மட்டுமல்ல, அவங்க பெரிய பெரிய பாத்திரத்தில் பெரிய பெரிய எடை இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கையாள வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதி, லம்பார் ரீஜியன் சொல்லுவோம், L4 L3 L5 சொல்லக்கூடிய 3 இடங்களில் கடுமையான அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அழுத்தம் ஏற்படும் போது சவ்வு விலகல் ஏற்பட்டு அந்த சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற அந்த ஒரு அழுத்தம் நரம்புகளை பாதிக்கும் போது நமக்கு குனியும் போது நிமிரும் போதெல்லாம் கடுமையான வலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல்
அவருக்கு நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருப்பதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். பரவாயில்லம்மா, அவர் எப்போ சென்னை வராரோ ஒரு முறை நம்மளுடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அவருக்கு தேவையான சிகிச்சை உடற்பயிற்சிகளை நான் சொல்லித்தர சொல்கிறேன். தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எல்லா மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கிட்டு ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து சூடு செய்து அவருக்கு வலி இருக்கக்கூடிய இடங்கள் கால்கள் முழுவதும் இரவு படுக்கும்போது தடவிட்டு படுத்துற சொல்லுங்கள். காலையில் அவர் எழுந்திருக்கும் போது எந்த வலிகளும் இருக்காது. வலி இல்லாமல் தற்காலிகமாக இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு மகாராஜா தைலம் உங்களுக்கு உதவி செய்யுமா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து வெரிகோஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என்னோட நேம் வந்து ரஹீம், ஏஜ் வந்து 64. ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம் ரஹீம் சார், சொல்லுங்கள். சார், எனக்கு ஏஜ் 64. எனக்கு வந்து இந்த கிரியேட்டினின் வந்து 4.7 இருக்கு. சரிங்க. அண்ட் மேபி சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல 110 அண்ட் இதுல வந்து 190 இருக்கு. சரிங்க. அந்த கிரியேட்டினின் லெவல் குறைய சான்சஸ் இருக்கா சார்? இப்போ இந்த கிரியாட்டின் லெவல் இந்த 4+ சொல்றீங்களே, இது எத்தனை மாசமா இப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு? நான் 3 years. இது வந்து ஆக்சுவலா எனக்கு நான் ஒரு தடவை கீழே விழுந்துட்டா அப்போ அந்த இதுக்கு போயிருக்கும் போது இந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் எனக்கு ஏறிது 5.3 வரைக்கும் போயிருந்தது. ஓகே. அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டு கடைசியில் 4.2ல வந்து ரொம்ப நாளா ஸ்டாண்ட் பண்ணி இருந்தது ஒரு 2 years. ஓகே. இப்போ வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இவர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி. பட் இப்போ 4.7 கிட்ட 4.63க்கு வந்திருக்கு. சரி. அது ரெடியூஸ் இது பண்ண முடியுமா சார்? அது நிச்சயமா நான் உங்களுக்கான தீர்வை சொல்கிறேன். ஃபோன் வச்சுட்டு நீங்கள் டிவி பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் நிச்சயமாக நம்ம எந்த டயாலிசிஸும் இல்லாமல் குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெறும் மருந்துகள் மட்டுமல்ல, உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், குறிப்பாக சில மூச்சு பயிற்சிகள் இதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்மளோட ஹாஸ்பிட்டலே என்ன பண்ணுவோன்னா 5 ஃபேக்டர்ஸை சேர்த்து தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். முதல்ல உடற்பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், அதே போல் உணவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், மருந்துகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள், இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரியாட்டினின் அளவு குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை கொடம்பாக்கம் மருத்துவமனைக்கு வந்து என்னை பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? குமாரி. குமாரி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? ஹலோ, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? பெரம்பூர்ல இருந்து. ஓகேம்மா, டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 51 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ. வணக்கம் குமாரிமா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, இது எனக்கு ஒரு 51 வயசு ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. பீரியட்ஸ் வந்து இப்போ நின்றுச்சுன்னு ஒரு 4-5 மாசம் ஆச்சு. உடம்பு வெயிட் ஏறுது. சரி. ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ அம்மா, டாக்டர் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். வெயிட் போடுதுங்க டாக்டர். வெயிட் போடுது, கொஞ்சம் வலது கை வலிக்குது. சரி. வலது கை வலிக்குது, அப்படியே பேக் சைடு வலிக்குது, அப்படியே தூக்கம் சதெல்லாம் வலிக்குது டாக்டர். சரிங்கம்மா. தூக்கம்லாம் எப்படிமா இருக்கு? தூக்கமும் இல்ல, தூக்கமும் வர மாட்டேங்குது டாக்டர். ஓகே. கோபம், எரிச்சலான மனநிலை, இதெல்லாம் எப்படி இருக்கு டாக்டர்? கோபம் எப்படிமா வருது? அம்மா, டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா, அப்பதான் கிளியரா பேச முடியும். அதான் சார், தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர். கை வலிக்குது, நைட்ல கொஞ்ச நேரம் தூங்குறேன், அவ்வளவுதான். சரிங்கம்மா. கோபம் எப்படி வருது? டென்ஷன் நிறைய இருக்குங்களா? எரிச்சலா? அம்மா, டென்ஷன் ஆகுதா உங்களுக்கு அதிகமா, இல்ல எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. சரிங்கம்மா, நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்றேன். பொதுவாக பெண்களுக்கு மெனோபாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல்ல நிறைய உடலியல் மற்றும் மனவியல் மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். உடலியல் மாற்றங்கள் அப்படின்னும் போது ஹார்மோன்களுடைய செயல்பாடுல ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா உடம்புடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைய ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு உடல் எடை மிக வேகமாக அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பது, சதா சர்வகாலம் எரிச்சலான மனநிலையோடு இருப்பது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை அல்லது அழுகை மிக அதிகமாக இருப்பது, இதெல்லாம் மெனோபாஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை தான். வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குன்னா 200 மில்லி தண்ணி எடுத்துங்க, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை போடுங்க, நல்லா வேக வைங்க, வடிகட்டுங்க, அந்த சூப்பு தினசரி ஒரு டம்ளர் சாப்பிடுங்க. இதை ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கை வலி, இது எல்லாமே படிப்படியாக குறைந்து வரதை பார்க்கலாம். எப்போ உங்களால் முடியுமோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. உங்களுக்கு சில உடற்பயிற்சிகளும் சில மனப்பயிற்சிகளும் நான் சொல்லித்தர சொல்கிறேன். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேகமாக இந்த போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம்லேருந்து ரொம்ப அழகாக வெளியில் வந்துடலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து குடியாத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே ஓகே சார். இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்கு வயசு வந்து 55 மேடம். ஓகேங்க சார். அவங்க வந்து மூட்டு வலி ஒரே கால்ல அதிகமா இருக்கு, நடக்கவே முடியல, கால் வந்து இஸ்து நடக்கறாங்க. சோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு 6 மந்த்ஸா இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அம்மாவோட எடை எப்படி இருக்கு அகமத் சார்? ஒரு 70 kg இருக்கும் சார். 70 kg. என்ன வயசாச்சு அம்மாக்கு இப்போ? 65 ல இருந்து 70 இருக்கும். ஓகே, சரிங்க, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக ஏஜ் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது டீஜெனரேட்டிவ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சின்ன வயசுலேயே முட்டுகளுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், முட்டுகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் இல்லாமல் இருந்தோம்னா ரொம்ப ஏர்லி ஏஜ், அதாவது 55, 58 வயசுலேயே அது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை குணப்படுத்துவதற்கு 2 நல்ல மருந்துகள் இருக்குது. ஒன்று மகாராஜா கேப்சூல்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரை. இது உங்களுடைய வேலூர் குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள்லேயே பொதுவாக கிடைக்கும். இந்த மாத்திரையை காலை 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. அதே போல் மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிடைக்கும். இரவு படுக்கும்போது இடுப்பிலிருந்து கால் முழுவதும் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. இதை ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனை நல்லா குணமாகிறத பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வேலூரில் இருப்பேன். என்னுடைய மருத்துவ முகாம் வேலூரில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு நான் வேலூரில் எங்கே வரேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. நான் மேலும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்துகள் வேணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். டாக்டர் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சார், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? எஸ் கஸ்தூரி, ஸ்ரீபெரும்புல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 60. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா கஸ்தூரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு வந்து ஸ்கின். அம்மா டிவி பார்க்காதீங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார், எனக்கு வந்து தோல் அரிப்பார் இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. தோல் ஒரே அரிப்பார், அது வந்து 20 வருஷமா இருக்குதுங்க. சரி. அப்புறமா வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குதுங்க. சரி. எப்ப பார்த்தாலும் அமைச்சல் இருக்குதுங்க, அரிப்பு இருந்துகிட்டே இருக்குதுங்க. சரிங்கம்மா. நைட்ல தூக்கம் கிடையாதுங்க. சரி. இதால ரொம்ப உடம்பு பாதிக்குதுங்க சார். எனக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை 20 வருஷமா இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. ஒரே அரிப்பு, அந்த இடம் வந்து ஒரே ஹார்டா இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. அதுக்கு நல்ல மருந்தை கொடுங்க சார். நிச்சயமாம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக இந்த தோல் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் உட்கொள்வது. தோலுக்கு பலனளிக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன? ஒருவேளை இந்த தோல் பிரச்சனை நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி அல்லது டிப்ரெஷன் காரணமாக ஏற்படுகிறதா, இல்லை நமக்கு வரக்கூடிய கோபங்கள் இந்த நோயை உண்டாக்குகிறதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது கிடையாது. அதில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதனால தான் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் வரும்போது வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் அவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. அது கூட அவங்க செய்யக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம்.
அம்மா நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பேசுகிறீங்க. திருவள்ளூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. திருவள்ளூரில் பாரதிதாசன் தெருன்னு ஆர்பிசிசி ஸ்கூல் பக்கத்து தெருலேயே இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 9 மணியிலிருந்து 1 மணி வரை நான் அங்கே இருப்பேன். உங்களால் முடியும்னா ஒரு முறை நேரில் வாங்கம்மா. நான் எந்த வகையான தோல் நோய் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா 18 வகையான தோல் நோய்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதற்கேற்றாற்போல் மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடல் மற்றும் மனப்பயிற்சிகளை நான் டீட்டெயிலாக சொல்லித்தர சொல்கிறேன். கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறபடி ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னோட பேர் வந்து கௌரி. சரிங்கம்மா. நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரி, ஓகேம்மா. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக வந்து கேட்க போறேன். ஓகேம்மா. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து இப்ப 43 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்க. வணக்கம் கௌரி மேடம், சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வயிற்றுல புளிச்ச ஏப்பம் வருது சார். சரிங்கம்மா. அதனால வந்து நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார். சரிங்கம்மா. கிட்டத்தட்ட 3 வருஷமாவே அது இருக்கு. நான் வெளியில டாக்டர் கிட்ட பார்த்தேன். அந்த நெக்ஸ்ட்ரோ RD40 ஏதோ டேப்லெட் கொடுத்தாரு. அது போட்டா மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது போடணும். அது போட்டா மட்டும்தான் மற்ற வேலை செய்யுது. போடலைன்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வருது சார். சரிங்கம்மா. ராத்திரியில உங்களுக்கு தூக்கம் எப்படிமா இருக்கு? சார் 12 ஆயிரம் சார் தூங்குறதுக்குள்ள. சரி. அண்ட் மன அழுத்தம் எப்படி இருக்கு? கோபம் வர்றது? சார் ரொம்ப கோபம் வரும் சார். பொதுவாக வெறும் மாத்திரையை மட்டும் போட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுமா. மனதளவில் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். நான் விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் வச்சுருங்க. பொதுவாக இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அல்லது வயிறு புளித்த ஏப்பம் ஏற்படுகின்ற பிரச்சனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் ஏற்படுகின்ற முதல் பிரச்சனை. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, குறைந்தது ஒரு 6லிருந்து 7 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு இரவு நேரங்களில் குழப்பிக்காமல் கண்ணை மூடி அமைதியாக தியானம் செய்து தூங்குகின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கான முதல் மருந்து. 2வது மருந்து, 1 டம்ளர் தண்ணிக்கு 1 சிட்டிகை ஜீரகம் போடுங்க. அதை நல்லா கொதிக்க வைங்க. ஒரு காஃபி குடிக்கிறது மாதிரி அதை ஃபில்டர் பண்ணி காலையிலிருந்து இரவு வரை ஒரு நாளைக்கு 6 முதல் 7 டம்ளர் சூடான அந்த ஜீரக தண்ணியை கொஞ்சம் சாப்பிடுங்க. 3வது, ஒரு 50 கிராம் புதினா எடுத்துக்குங்க. 400 மில்லி தண்ணீர் ஊற்றுங்க. நல்லா அதை சாராக அரைங்க. அந்த புதினா சாரை ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை கொஞ்சம் குடிங்க. இந்த 3 விஷயத்தையும் 1 மாதம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். அப்படி குறையலைன்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கீங்க, திருவள்ளூர் மருத்துவமனைக்கோ அல்லது கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கோ ஒரு முறை நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள், மனப்பயிற்சிகள், மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லித்தர சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக குணமாயிரும். தூக்கமின்மை அப்படிங்கிறதா பல நோய்க்கான காரணம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் முத்து, மதுரையில இருந்து நான் பேசுறேன். ஓகேங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு தான் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு வயசு 42. சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சரி. வணக்கம் முத்து, சொல்லுங்க. வணக்கம் சார். சார், வயசு எனக்கு 42 ஆகுது. ஒரு 2 மாசமா அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி. அது நானும் இப்போ டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டீங்க. அவங்களுக்கு இதுக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட் இல்லை, பெயின் வந்தா டேப்லெட் மட்டும் எடுத்துக்கணும், மற்றபடி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆயுர்வேதத்தில் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கலாம்னு தான் கேட்டேன். என்ன வேலை செய்றீங்க? வேலை வந்து எலக்ட்ரிக்கல் வேலை சார் எனக்கு. ஓ சரி. சரிங்க முத்து, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக இந்த கழுத்து தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு 40லிருந்து 50 வயதுக்குள்ள எல்லா ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய தேவை, அதாவது ப்ரொஃபஷன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை. அதனால் இதற்கு ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லுவோம். செய்யக்கூடிய வேலையால் உடலில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள், அதால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இந்த பிரச்சனைக்கு மகாராஜா கேப்சூல்ஸ் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த மகாராஜா கேப்சூல்ஸ் மாத்திரையை காலை 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. அதே போல் மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை கழுத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. இந்த வலிகள் நன்றாக குறைந்து குணமாகிறத பார்க்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை நான் சொல்லித்தர சொல்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக குணமாயிரும். டாக்டர் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேன். என் பேர் கலைச்செல்வி மேம். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேம். ஓகேம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? 41 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி மேடம், சொல்லுங்க. சார், எனக்கு பங்கஸ் சொல்றாங்களா, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு சார். 1 இயரா இருக்கு. சரி. டேப்லெட் சாப்பிட்டு அது மேல ஆயில்மெண்ட் கேசெட் ஆயில்மெண்ட் தடவை எனக்கு எதுவுமே அது எடுத்துக்கும் போது கியூர் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுதுங்க சார். சரிங்கம்மா. உங்க உடல் எடை எப்படிமா இருக்கு? அது கரெக்டாக தான் சார் இருக்கு, 56 சார். சரிங்கம்மா. அண்டு உங்களுக்கு இரவு நேரங்களில் தூக்கம், அதே போல் நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? இல்லை சார், தூக்கம் இல்லை. அதனால காலை உணவு வந்து லேட்டாக தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதெல்லாம் மாறணுமா? ஏன்னா ஃபங்கல் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை வந்து நம்ம உடலில் வளருது அப்படின்னாலே நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். பரவாயில்ல, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஃபங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கொடுப்போம். இந்த மாத்திரையை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியே வாங்கிக்கலாம். இந்த மாத்திரையை காலை 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. அதே போல் சர்ம தேஜஸ் தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிடைக்கும். அதை உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பூஞ்சை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல தடவிட்டு வெந்நீர் வைத்து குளிங்க. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளை பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். திருவண்ணாமலையிலேருந்து ஒருவேளை பாண்டிச்சேரி பக்கமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி போய் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி, என்னோட 3 சக மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் சந்திச்சா கூட உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்கம்மா. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க சார். பேரனம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம், வேலூர் மாவட்டம் பேரனம்பேட். ஓகே, உங்க பேர் சார்? பேர் அத்திக் அஹமத் சார். ஓகே சார், டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், எங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுது மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு என்ன வயசாகுது சார்? 28. ஓகே, டாக்டர் இருக்காங்க, நீங்க தாராளமா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து 1.5 months தள்ளி போகுது சார். சரிங்க. 45 daysக்கு ஒன்ஸ் தான் வந்து பீரியட்ஸே வந்து ஆகுது. சரிங்க. டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் சாப்பிட்டா கரெக்டா பீரியட் கிளியர்ச்சி ஆகுது. சரி. அந்த மாத்திரை சாப்பிட்டு 2 months 3 months கழிச்சு அப்படியே தள்ளி போகுதுங்க டாக்டர். சரி. உங்களோட உடல் எடை எப்படி இருக்கு சார்? 65 kg. அவங்க உணவுல வந்து நிறைய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கரெக்டா சேர்த்துக்கிறாங்களா? சாப்பிடுறாங்க டாக்டர். நல்ல குவாண்டிட்டி இருக்கா இல்ல ஜஸ்ட் ஏதோ சாப்பிடணும்னு சாப்பிடுறாங்களா? இல்ல, கீரை வகைகள் சாப்பிடுறோம். வெரி குட். தண்ணீர் எவ்வளவு குடிக்கிறாங்க? நல்ல தூக்கம் இருக்கிறதா? தூக்கமெல்லாம் நல்லா இருக்கு டாக்டர். வெரி குட் சார். சரி, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு, அதுவும் இளம் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம், ஒன்று உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு, இரண்டாவது உடலில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த சத்துடைய குறைபாடு. அதனால தான் பெரும்பாலும் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் இருக்க மாதிரி மாத்திரையோ சிறப்போ கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். பொதுவாக இயற்கையான உணவிலேயே இது நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய். இன்றைக்கு கொய்யாக்காய் உடலுடைய ஹார்மோன் மாற்றங்களை குணப்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியே கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. டெய்லி 2 கொய்யாக்காய் சாப்பிட கொடுங்க. ஒரு நாளைக்கு 100 மில்லி முருங்கைக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூப் கொடுங்க. தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கொடுங்க. புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், பாகக்காய், கோவைக்காய், முள்ளங்கி, இந்த 5 வெஜிடபிளையும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 200 கிராம் ஏதாவது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தினசரி சாப்பிட சொல்லுங்க. பழங்கள் அப்படின்னு வரும்போது திராட்சை, மாதுளம் பழம், இந்த 2 பழங்களும் உணவில் இருக்க மாதிரி பாருங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 10 to 15 முறை தோப்பு கன்னம் போட சொல்லுங்க. இது எல்லாத்தையும் 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிலக்கு பிரச்சனை சுலபமாக குணமாயிரும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி பழங்கள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் என்ன? சென்னையில இருந்து ராஜ்குமார் பேசுறேன்.
ஓகேங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? எனக்கு 37 ஆகுது. 37. ஸோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து கீழே யூரின் போற இடத்துல ஹைட்ரோஸ்பல் இருக்குல்ல, ஆமாம், அதுல வந்து நீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து வலி இருக்கு, சரி, ஆனா வீக்கமெல்லாம் இல்லை. ஓகே. அது ஏன்னா போனாக்கா பைக் ஓட்ட பார்த்து ஒரு டைம் ஏன்னா டச் ஆனா வலி இருக்கு. ஓகே. அது கேட்டாக்கா டாக்டர் கேட்டாக்கா இப்போ எதுவும் தேவையில்ல, ஓகே, டேப்லெட் மட்டும் ஒரு 21 days கொடுத்தாங்க. சரி, அது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே. கேட்டாக்கா திருப்பி எதனா இப்போ வந்து வீக்கமா அதிகமா இருந்தா தான் அது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா தேவையில்ல ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வலி மட்டும் இருக்கு, ஆனா வீக்கம் கிடையாது. சரி, என்ன வயசாச்சுன்னு சொன்னீங்க? 37 சார். எனக்கு என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், வெல்டிங் ஒர்க் பண்ணுறேன். சரிங்க, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 35லிருந்து 45 வயதுக்குள்ளே விரை வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோசில் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் வர்றது தான். விரை வீக்கம் அப்படின்னு வரும்போது எல்லா டைமும் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் நமக்கு அந்த இடத்துல கடுமையான வலிகள் இருக்கிறது பார்க்க முடியும். இரண்டாவது பிரச்சனை ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த விதைப்பையை உடலோடு அனுப்புகின்ற ஒரு சின்ன குழாய் ஒன்று இருக்குது, அந்த குழாயில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க முடியும். அதனால் உங்களால் நீங்கள் சென்னையிலேருந்து தான் பேசுகிறீங்க, எப்போ முடியுமோ ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு வாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்த்தா தான் அதில் எந்த இடத்துல சரியான பிரச்சனை இருக்குன்றதை சொல்ல முடியும். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை, என்ன உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீலா மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுகிறேன். சரிங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம். வணக்கம் சார். வணக்கம் நீலா மேடம், சொல்லுங்க. எனக்கு 31 வயசு ஆகுது சார். எனக்கு வந்து ஹைபோ தைராய்டு இருக்கு சார். சரி. அதனால ரொம்ப உடம்பு வந்து சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு சார். ரொம்ப 40 kg இருந்தேன், இப்ப 70 kg கிட்ட இருக்கு சார். அப்பா. அதனால ரொம்ப உடம்பு இறக்கிது சார். மாடிப்படியெல்லாம் ஏற முடியல, இறங்க முடியல, இறக்கிது. சரிங்கம்மா. வேலையெல்லாம் செய்ய முடியலங்க சார். சரிங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுலபமாக அதை குணப்படுத்திக்கலாம். நீங்க ஃபோன் வச்சிருங்க. 11 நாள் கிட்டத்தட்ட தள்ளி வருது சார். தள்ளி வருது. ஆமா சார். சரிங்கம்மா, ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கு மிகப்பெரிய மருந்து கொய்யாக்காய் தான். பொதுவாக மாடர்ன் மெடிசன்லேயே இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்னு. நம்மளுடைய நாட்டுப்பழமும் கொய்யாக்காய் தான். அதனால் தினசரி 2 கொய்யாக்காய் எடுத்துக்குங்க. அதே போல் தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய உடல் எடையை குறைப்பதற்கு முருங்கைக்கீரை ஒரு பெரிய மருந்து. ஸோ ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு அதை நல்லா வேக வைங்க, வடிகட்டுங்க. அந்த தண்ணியில் சூப்பு ப்ரிப்பேர் பண்ணி அந்த சூப்பை தினசரி சாப்பிட ஆரம்பிங்க. நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஒரு கிளை வந்து பாண்டிச்சேரியில் இருக்குமா, பீச் ரோட்லேயே இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி 2 லேடி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு முறை அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளை பற்றி டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எடை 70லிருந்து 60ஆகவோ 55ஆவோ குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர் சொன்ன மாதிரி கீரை மற்றும் கொய்யாக்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அவ்வளோ திருச்சியிலேருந்து வெண்ணிலா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு 33 வயசுங்க. சரிங்கம்மா. காலெல்லாம் வலிக்குது, வேலையெல்லாம் செய்ய முடியல ஒன்றும். அவ்வளோதான். ஓகே, டாக்டர் இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தூக்கம் எப்படிமா இருக்கு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களாம்மா? இந்த கால் லைன்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். பொதுவாக இந்த மாதிரி 37 வயசில் உடல் எடை குறைவதற்கு, அதே போல் வந்து உடல் வலி அதிகமாவதற்கு, வேலைகள் செய்ய முடியாமல் இருப்பதற்கு அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ஆகும். இரண்டாவது, உங்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும்மா. இதற்கு ரொம்ப சிறப்பான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பொதுவாக வந்து முருங்கைக்கீரை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஹார்மோன் குறைபாடுகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து. இரண்டாவது பார்த்தீங்கன்னா திராட்சைமா, உலர்ந்த திராட்சை. தினசரி என்ன பண்ணுங்க, ராத்திரி படுக்கும்போது ஒரு 30 உலர்ந்த திராட்சையை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீர் திராட்சை இரண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டிங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு லேசாக லூஸ் மோஷன் மாதிரி இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய சுறுசுறுப்பு, உடல் வலிமை இதெல்லாம் நல்ல லெவலில் மாறுறதை பார்க்க முடியும். நீங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது சனி ஞாயிறு என்னுடைய சக மருத்துவர்கள் டாக்டர் அருள் அதே போல் டாக்டர் ஜெயகாந்தன் இவங்க 2 பேருமே திருச்சி வராங்க. நீங்கள் முடிஞ்சால் அவங்கள ஒரு முறை நேரில் மீட் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாமா? எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி டேரெக்டாக போய் டாக்டரை மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டாக்டர், நம்ம வந்து வெரிகோஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் 5 ஸ்டேஜஸ் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதற்கான விளக்கமும் சொன்னீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் டாக்டர். பொதுவாக வந்து நேரம் குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதே புதுயுகம் தொலைக்காட்சியில் காலையில் 5லிருந்து 5:30 மணி வரையிலும் தினசரி சனி ஞாயிறு உட்பட எல்லா நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் ஒரு நோயை எவ்வாறு அணுகிறோம், அந்த நோயை குணப்படுத்துவதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, எந்த வகையான உணவு கட்டுப்பாடுகள் தேவை, உடற்பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறத பற்றி ஒரு அரை மணி நேரம் தினசரி என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவில் தெளிவு பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே நன்றி டாக்டர். அண்ட் தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம். நீங்கள் வெரிகோஸ் அப்படின்ற ஒரு வியாதியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவ முறையில் எப்படி வந்து இதை குணப்படுத்த முடியும்? பொதுவாக இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்ரோச் அப்படின்னும் போது ஒன்று மாத்திரை உட்கொள்வது, இல்லைன்னா அறுவை சிகிச்சை. இது 2 தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆயுர்வேத சித்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பலமிழந்து போகக்கூடிய இரத்த குழாய்களை பலமாக்கி சிறிது சிறிதாக அந்த நோயை குணப்படுத்த உதவுகிறது. இதற்காக 5 வழிமுறைகளை பின்பற்றுறோம். உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள். இந்த 5ஐயும் சேர்த்து நாங்கள் சொல்கிறபடி ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளவு காலமானதாக இருந்தாலும் நிரந்தரமாக நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் சம்மந்தமான டவுட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் இல்லை டாக்டர்? ஸோ செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே ஆரம்பிக்குது நமக்கு வெரிகோஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பற்றி பேசலாம் டாக்டர். பொதுவாக 2வது நிலை வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வரும்போது தொடைகளில் ஒரு இடத்துல பச்சையாக தெரிஞ்ச இரத்த குழாய் வந்து நிறைய இடங்களில் கருப்பு கோடு போட்ட மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இது ஆகும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு இரவு நேரங்களில் தொடை பகுதிகளில் கணுக்காலில் இருக்கக்கூடிய காஃப் மசிலில் ஒரு ஸ்டிஃப்னஸ் அல்லது தூங்கி கொண்டிருக்கும்போது திடீர்னு தசை இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கடுமையான வலிகள் ஏற்படுறதை பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி கருமையான இரத்த குழாய்கள் இருந்தாலோ உடனே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று முறைப்படி அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா 3rd ஸ்டேஜாக மாறுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. வெரிகோஸ் டீப் வெயின் த்ராம்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளாக மாறுறது ஒரு பிரச்சனை. இது 2மே ரொம்ப எமர்ஜென்சியான பிரச்சனை. அதனால கொஞ்சம் 2வது ஸ்டேஜில் இருந்தால் கூட கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் தினேஷ்குமாருங்க. சரிங்க சார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேசுறேங்க. ஓகேங்க சார். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காங்க. ஓகே, அம்மாக்கு என்ன வயசாகுது சார்? 44. சரி, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அம்மாவுக்கு வந்து லங்ஸில் வந்து சளிக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோங்க. சரிங்க. இதே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சுகர் இருக்குதுங்க. சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். அப்படி இருந்துலங்க இப்போ கை கால் எரிச்சல், கால் மரமரிப்பு, கால் குத்துது, நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்க. சரிங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து லங்ஸில் சளி கட்டினால வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்து இப்போ அது பரவாயில்லைங்க, லங்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து. ஆனால் அந்த சுகர்னால வந்து கைகால் எரிச்சல் பயங்கரமாக இருக்குது அப்படிங்க. கைகால் சுத்தல், கைகால் மரமரிப்பு, குத்தல், வெறுங்காலில் எங்கேயும் நடக்க முடியறது இல்லைங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிற அப்படிங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சர்க்கரை நோயை அணுகுகின்ற விதம் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனுக்கும் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அவர்களை பொறுத்தவரையிலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது.
நம்மளை பொறுத்தவரையிலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவினால் மற்ற உறுப்புகள் பாதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்ரோச்சு. ஸோ நாங்கள் எடுக்கிறது எப்போவுமே 2வது அப்ரோச். அதனால தான் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சர்க்கரை நோய்க்கு உபயோகப்படுத்தவர்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கால் மதமதப்போ எரிச்சலோ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மகாராஜ தைலம் உங்களுக்கு ரொம்ப அருமையான மருந்து. இப்போதைக்கு மகாராஜ தைலம் வாங்குங்க. ஒரு 30 மில்லி அளவுக்கு அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் தடவி 1 மணி நேரம் கழித்து கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. கால் மதமதப்பு, எரிச்சல், வலி இதெல்லாம் குறையிறத பார்க்கலாம். எப்போ உங்களால் முடியுமோ ஒரு முறை சென்னை வாங்க, நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் ட்ரீட்மெண்ட்டை சொல்லித்தரேன். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர், இன்னைக்கு வெரிகோஸ் பற்றின நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் கால் பண்ணுற காலர்ஸ்க்கும் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வணக்கம். அண்ட் மற்றும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.